மாய்மாலமான நீதி அல்ல, உண்மையான நீதி. பரிசுத்தத்திலும் உண்மையான பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய சாயலாக ஆண்டவர் உங்களை என்னை எப்படி சிருஷ்டித்தார்? தேவ சாயலாகவே மனுஷனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். நமக்குள்ள பழைய ஜீவியம் அல்ல, பழைய மனுஷிக வாழ்க்கை அல்ல, புதிய மனுஷனாகிய நம்மை சிருஷ்டித்தவர் அவர். அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் புதிய மனுஷனாய் மனுஷியாக மாற வேண்டும். அந்த புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். உண்மையான நீதி இருக்கணும், உண்மையான பரிசுத்தம் இருக்கணும். நாம் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக புதியதாக உண்மையான தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாய்மாலமான பக்தியின் வேஷம் அல்ல, அபிதமாய் புதிய மனுஷனாய் மனுஷியை தரித்துக் கொள்ள வேண்டும். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் நாம் எல்லாரும் நம்முடைய சரீரத்துல பல அவயவங்கள் இருக்கு. இதே மாதிரி கிறிஸ்து தலையா இருக்கிறார். சபையாகிய சரீரம் பல்வேறு அவயவங்களாய் நம்முடைய சரீரம் இருப்பது போல நாம் எல்லாருமே ஒவ்வொருவரும் நாம் தேவனுடைய சபையில் ஒரு அங்கங்களாக அவயவங்களாக இருக்கிறோம். பொய்யை களைந்து அதனால என்ன செய்யணுமா? கர்த்தருடைய சாயலுக்கு ஒப்பாக சிருஷ்டிக்கப்பட்ட நாம் புதிய மனுஷனை தரித்து கொண்டு பொய்யை என்ன செய்யக்கூடாது? பேசாமல் மெய்யை பேச கடவன். அப்படின்னா மெய்யானது உண்மையை பேசணும். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில பழைய ரட்சிக்கப்படக்கு முன்னால் இருந்து அதே மாதிரி பொய் சொல்லிக்கிட்டே அலைஞ்சோம்னா நம்ம ஆவிக்குரியவர்கள் அல்லவே அல்ல. ஆகவே ஆவிக்குரியவர்களாக இருந்தால் பொய்யை விட்டுறணும். அதனால 1000 ரூபாய் அல்ல, 10,000 இல்ல, 1 லட்சம் இல்ல, 1 கோடி அல்ல, லாபம் கிடைச்சாலும் பொய்யை விட்டு விட்டு என்ன செய்யணுமா? உண்மையை பேச வேண்டும். நீங்கள் கோபம் கொண்டாலும் அடுத்தபடியாக பாவம் செய்யாதிருங்கள். என்ன சொல்லப்படுகிறது? மனுஷர் நான் சொல்லுவோம், நானும் மனுஷன் தானே, நானும் மண்ணும் தானே, நான் எப்படி கோபப்படாமல் இருக்க முடியும்? ஏதாவது விதத்தில் நான் கோபப்படக்கூடாதுன்னு நினைச்சாலும் மற்றவங்க என்னை கோபத்தை மூட்டி விட்டுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத, பாவம் மற்றும் பாவம் செய்யக்கூடிய அளவில் நீ கோபப்படாத. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத. அந்த கோபம் எவ்வளவு நேரம் இருக்கணுமா? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. உங்க கோபமும் எரிச்சல் என்ன செய்யணும்? தனிய இல்லாம போயிடணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தருடைய மனுஷனாய் மனுஷியாய் தேவ சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறதா இருந்தால் நீ எப்படி இருக்கணும்? உன் கோபம் கொண்டாலும் கோபமே படக்கூடாதுன்னு சொல்ல, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத. ஆனா உன் கோபமும் எரிச்சலும் எதுக்கு முன்னால தனியணும்? சில மணி நேரங்களுக்குள் என்ன செய்யணும்? அந்த நாள் கணக்காக மாச கணக்காக அந்த கோபத்தையும் எரிச்சலையும் வச்சுக்கிட்டு இருக்காத. சில மணி நேரத்துக்குள் அதை என்ன செய்தது? நீ தனிச்சிடணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? மன்னிப்பு கட்டுறணும், சமாதானம் ஆயிரணும். என்னை மன்னிச்சுக்கோங்க, ஐ எம் சாரி கேட்க தெரியணும், ஒப்புரவாயிரணும். புரியுதா? அதுதான் அங்க ஆண்டவர் சொல்றார். அதனால சூரியன் அஸ்தமிக்க வரைக்கும் காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை. பாஸ்டர், சூரியன் அஸ்தமிச்சிச்சு, ராத்திரி சண்டை வந்துடுது. ராத்திரி சண்டை வந்து அப்போ என்ன செய்ய? அடுத்த நாள் சூரியன் அஸ்தமிக்க வரைக்கும், சூரியன் உதயமாறதுக்கு முன்னாடி என்ன செய்யும்? அதுதான் நான் சொன்னேன், சில மணி நேரங்களுக்குள் உன் எரிச்சலும் கோபமும் தனிஞ்சிடும், இல்லாம ஆயிரணும். அதுக்குள்ள 2 பேரும் என்ன செய்வாங்களோ தெரியாது, கூடி குழாவுவைகளோ கொஞ்சிக்கிடுவைகளோ தெரியாது, மாத்திரணும். உங்களுடைய கோபமும் எரிச்சலும் தனிய கடவுது. சரி, பிசாசுக்கு இடம் கொடாமல் ஒருத்தர் கோபமா இருந்தா எப்படி தனிக்கிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒருத்தர் கோபமா இருந்தா, அம்மா கோபமா இருந்தாங்கன்னா அவங்கள எப்படி தனிக்கிறது? ஐயா கோபமா இருந்தா வீட்டுக்காரரு அவர் எப்படி தனிக்கிறது? நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிள்ளைங்க கோபப்பட்டாங்கன்னா அவங்களை எப்படி தனிக்கிறது? எதை செய்தா இவர் அடங்குவார் நமக்கு தெரியும் இல்லையா? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா?
எத்தனை பேருக்கு தெரியும் யாரை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியும் நான்? ஹலோ, ரொம்ப பரிசுத்தமாக இருக்கீங்களப்பா. இவ்வளோ பரிசுத்தம் இருந்தால் ஆண்டவர் பைபிளே தந்திருக்க மாட்டார். தெரியணுங்க யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி கோபத்தை தணிக்கணும்னு தெரியணும். அதனால சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு உங்க கோபம் எரிச்சல் தனியே கிடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். என்னதான் பிசாசுக்கு நான் பேசவே மாட்டேன், ஜென்மத்துக்கும் உங்ககிட்ட பேச மாட்டேன், இனி உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன், நீ என் முகத்தில் முழிக்கவே கூடாது, நாளை புண்ணா எந்த கருத்தையும் என் வீட்டு வாசப்படி மிதிக்க கூடாது, நான் உன் வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன். இப்படின்னு சொல்றது எது? பிசாசுக்கு இடம் கொடுத்தல். புரியுதா உங்களுக்கு? நான் நிறுத்தி தான் பேசுறேன். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், அல்லது பிசாசுக்கு இடம் கொடுக்காமல். திருடுகிறவன் இனி திருடாமல். திருடுகிறவன் இனி திருடாமல். பைபிள் சொல்லுது நம்மளை பார்த்து, நம்மளாம் யாரா? திருடுகிறவன். திருடுகிறவன் இனி என்ன செய்யக்கூடாது? திருடாமல். அடுத்தவங்க பொருளை ஆசைப்படவே கூடாது. அது பொருளாக இருக்கலாம், அல்ல ஆளாக இருக்கலாம், அல்ல ஒரு வஸ்திரமாக இருக்கலாம், பேனாவாக இருக்கலாம், அட்லீஸ்ட் எதுவாக இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது. சில பேர் போஸ்ட் ஆஃபீஸில் போனால் அங்கே நிற்கும் போது, இங்கே இபி ஆஃபீஸில் போனால், சார் உங்கள் பேனா கொடுங்க, இதை கொடுத்தோம்னா அவங்க பேனா மாதிரி மாற்றிக்கிட்டு போயிடுவாங்க, நடைய கட்டிடும். இது திருடணும்னு நினைச்சில்ல, எதாச்சியே நடந்து வரும். அதுதான் பைபிள் சொல்லுது, அடுத்தவங்க பொருள் மேலே ஆசையே படாத, பிறனுடைய மனைவியின் மேல் புருஷன் மேலே ஆசைப்படாத, பிறனுடைய பொருள் மேல் ஆசைப்படாத. ஆகவே எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்களுக்குள்ள உனக்குள்ளதை தவிர அடுத்தவங்க இருக்கிறது என்ன செய்யக்கூடாது? ஆசையே. அதுதான் திருடுகிறவன் திருடாமலும். கொடுக்கத்தக்கதாக, மற்றவர்களுக்கு குறை உள்ளவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, தனக்கு உண்டாயிருக்கும்படி, தனக்கு உண்டாயிருக்கும்படி கைகளினால் நலமான வேலை. திருடுறது எதுக்குன்னா, எனக்கு இல்லை அதனால நான் திருடுறேன். உனக்கு உண்டாயிருக்கும்படிக்கும், மற்றவர்களுக்கு குறை சொல்லவர்களுக்கு கொடுக்கும்படிக்கும், தனக்கு உண்டாயிருக்கும்படி, தனக்கு உண்டாயிருக்கும்படிக்கு கைகளினால் நலமான வேலை செய்து. என்ன செய்யணுமா? வேலை செய்து. வெட்டியா வீட்டுல சோறு திங்காதங்கிறார். இன்னொரு வார்த்தையில என்ன சொல்ற பவுல் அப்போஸ்தலன்? வெட்டியா சாப்பாடு சாப்பிட்டுட்டு வீட்டில் உட்காந்துட்டு வேலைக்கு போக மாட்டேன், எனக்கு வேலையே கிடைக்கல. நான் சொல்றேன், வேலையே கிடைக்கல, ஐடி ஜாப் தான் வேணுமா? ஏதாவது ஒரு வேலையை பார்த்து பிரயாசப்படணும்னு சொல்லியிருக்கு. ஒரு வேலையும் கிடைக்கலையே, போய் அந்த குருத்தட்டு முக்கில் போய் நெல் பித்தாட மூட சுமக்கிறதுக்கு ஆள் கேட்கான். ஒரு நாளைக்கு 800 ரூபா தரான். அதனால வேலை இல்லை, எனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டேங்கான். நீ ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு என்ன செய்யணும்? டீம் லீடரில் உட்காந்து வேலை செய்யலாம். வேலை செய்ய மாட்டேன்னா பைபிள் சொல்லுது, நீ பிரயாசப்பட்டுதான். அதுதாங்க ஆவிக்குரிய ஜீவியம். வெட்டிச்சோறு திங்காதீங்க, வேலைக்கு போங்க, உங்களை இயன்ற ஏதாவது செய்யுங்க. அப்படி செய்தாலே என்ன செய்யும்? இன்னைக்கு நிலைமையில ஒரு கொத்தனார் வேலை பழகினா கூட குறைஞ்சது 1000 ரூபாயிலிருந்து 1200 ரூபா ஒரு நாளைக்கு. அப்போ 30 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு? 30,000 ரூபா இருக்கு. யாரும் வேலை வெற்றி இல்லைன்னு சொல்லவே கூடாது, கண்டிப்பாய் பிரயாசப்பட வேண்டும். அப்புறம் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். என்னதான் அந்த மவனை இந்த மவனை ஆரம்பிச்சோம்னா, சில பேர் ஆரம்பிக்கிற வார்த்தை அந்த மவனேங்கிறது மகளேங்கிறது தான் நான் இருக்கேன். அதுக்கு முன்னால் உள்ள அடைமொழியெல்லாம் நிறைய பேர் ஃபில்லப் பண்ணிடுவாங்க. அதனால தான் வசனம் சொல்லுது, நீ ஆண்டவர் உனக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உன் வாழ்க்கையில் இந்த வருஷம் செய்யணும்னா கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து வரவே கூடாது. கெட்ட வார்த்தை வரக்கூடாது. சில பேர் வாயை திறந்தாலே அப்படி இங்கிலீஷில் அடுக்கிற மாதிரி. கருணாநிதி எப்படி பேசுவார்? அடுக்குமொழியில் பேசுகிற மாதிரி. சில பேர் ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க, வாயை திறந்து அப்படியே அடுக்குமொழியாக வருது. இதுக்கப்புறம் இதுதான் வரும் நமக்கு தெரியாதானே அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்கிட்ட ஒரு நாள் ஒரு நம்ம சபையை சேர்ந்தவங்க தான்
ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, ஐயோ பாஸ்டர் நீங்கள் நல்லா சொல்கிறீங்க, ஆனால் எங்கள் மாமனாருக்கு அது புரிய மாட்டேங்குது. மாமனாருக்கு புரிய மாட்டேங்குது. வாயை திறந்து பேசினா எங்களை இது அதுன்னு இல்லை, அவ்வளவு கெட்ட வார்த்தை. அப்படி சொன்னாலும் இங்கே தான் உட்காருக்காங்க, மருமகனும் மாமனாரும் இங்கே தான் இருக்காங்க. யாருன்னு மண்டை போட்டு யோசிக்க வேண்டாம், வேண்டாம், அது உங்களுக்கு தேவையே கிடையாது. அடுத்தவங்க இது திருடக்கூடாது, அது எவரும் திருப்படும், திருடுறதுக்கு தான், அவங்க திருந்துறதுக்கு தான் இப்போ நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். சரி, கெட்ட வார்த்தை ஒன்றாகிலும் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான. வாய் திறந்தா என்னதான் வரணும்? அடுத்தவங்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால். என்ன வார்த்தை? நல்ல வார்த்தை உண்டானால், இருக்குமானால், அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம், அதையே என்ன செய்யணுமா? கேட்கிற மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசுங்க. கெட்ட வார்த்தை பேசாத, அல்லது பேசுறதா இருந்தா பக்தி விருத்திக்கு ஏதுவானதும், அப்புறம் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கக்கூடிய அதை மட்டும்தான் பேசணும். இல்லையா பொத்திக்கிட்டு அமைதியா இரு. தாவீது சொல்றான், நான் நலமானதையும் பேசாமல் மௌனமா இருந்தேன். ஆவிக்குரியவர்கள் அப்படிதான் இருக்கணுங்க, நலமா. ஏன்னா வாயை திறந்தா கண்டிப்பா கெட்ட வார்த்தை வந்துடும். கோபத்துல எரிச்சல்ல என்ன பேசுறது தெரியாம பேசுறோம். இதனால வேண்டி தாவீது சொல்றான், நான் நலமானதையும் பேசாமல் மௌனமா இருந்தேன். மௌனமா இருக்கணும். அப்புறம் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற, முத்திரையாக மீட்கப்படும் நாள் என்னது? வருகையில போற ஆண்டவருடைய இரண்டாம் வருகையில் போவதற்கு முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரை நினைச்சுக்கூட நம்மளுடைய பேச்சினாலும் நம்முடைய செயல்களினாலும் நம்ம வாழும் விதங்களினாலும் துக்கப்படுத்தவே கூடாது. சில பேர் நினைக்கிங்க, நான் பரிசுத்த ஆவி பரல பாஸ்டர், அப்ப எப்படி நான் துக்கப்படுத்துவேன்? நீ பெற்றாலும் பெறாட்டாலும் அவர் இருக்கார். ஆமே, பரிசுத்த ஆவியானவர் இருக்காரா இல்லையா? இருக்கிறார். அவரை நீ துக்கப்படுத்தினா உன்னுடைய பேச்சினால், உன்னுடைய கிரியைகளினால், உன்னுடைய செயல்களினால், நீ வாழும் விதங்களினால் அவரை விசனப்படுத்தாது, துக்கப்படுத்தாதிருங்கள். அப்புறம் சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. எல்லாம் நினைச்சனும் ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத விஷயங்களையும் செய்யணும்னா இது எல்லாம் நீங்கிடணும். மனசுக்குள்ள கசப்பே இருக்கக்கூடாது. மகனை வச்சுக்கிறேன், யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராம, இவர் பூனைமாயா, இவர் வந்து இப்போ என்ன செய்யறான்? அவர் சொல்றத கேட்டுக்கிட்டு வர. இன்னைக்கு பூனை, அவர் யானையா? நீ சொல்லும் போதே உனக்குள்ள என்ன டோன் வருதுன்னு தெரியுமே? அதுதாங்க கசப்பு. உள்ளத்துக்குள்ள கசப்பை வச்சுக்க சில பேர் என்ன செய்றாங்க, எனக்கு ஒரு நேரம் வரட்டும், அன்னைக்கு வச்சுக்கிறவனே ஒப்பு. அதுதான் கசப்பு, அதுதான் கோபம். என்ன சில பேர் மூர்க்கம் அப்படின்னு இருந்தது, கோபத்தை அன்னையோடு விட மாட்டாங்க, வச்சுக்கிட்டே காயமகாரமா. மூர்க்கம், அவங்கள பார்த்தாலே பல்ல கடிக்கணும் போல இருக்கும். அவங்கள கையில் கொடுத்துட்டா சின்ன பின்னமா ஆக்கிடுவாங்க. ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. அதனாலதான் மூர்க்கம். அப்புறம் கூக்குரல், சத்தத்தை உயர்த்தி அனுப்பிச்சிருது, கத்துறது, பேசுறது, கத்துறது. சில பேர் வச்சுக்கிறாங்கன்னா, ஒரு கோபம் வந்துச்சுன்னா போடுற சத்தம் 10 வீட்டுக்கு நினைச்சுங்க. ஆனால் சொல்றது மட்டும் நம்ம வீட்டு சத்தம் நினைச்சு விடாது, 4 சுவருக்குள்ளேயே இருக்கணும். நம்ம வீட்டு சத்தம் வெளியே போகக்கூடாது. ஆனால் நம்ம நினைச்சுவோம், பிரச்சனை வந்த உடனே டமார்னு கோவப்படுறது, சத்தத்தை உயர்த்திடுறோம். சில பேர் அது ஒரு டெக்னிக், சத்தத்தை உயர்த்திட்டா அவங்க அடங்கிடுவாங்க. பைபிள் சொல்லுது, நீ சத்தத்தை உயர்த்தாத. ஆண்டவர் பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் உங்க வாழ்க்கையில் இந்த 2024 செய்யணும்னா கண்டிப்பா சத்தத்தை என்ன செய்யணும்? குறைச்சிதான் ஆகணும். அமைதியை பேச தெரியணும். கோபத்தில் பேசணும்னா கண்டிப்பா கூக்குறது தான் வரும். அந்த நேரத்தில் பேசாத, விட்டுரு. அடுத்த ரூமுக்கு போய் கதவை பிடிக்கும். கொஞ்சம் புத்தி தெளிஞ்சு கோவம்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் வெளியே வந்து
நான் அப்புறம் வந்து சொன்ன விஷயம் எது, நான் இதுதான் சொல்ல வந்தேன், அதுக்கு முன்னால இப்படி கோவப்பட்டீங்களே, அப்படி சொன்னால் ஏற்றுக்கிற மனசு வரும். சாரி என்னை மன்னிச்சுக்குன்னு சொல்கிறத அந்த இடத்துக்கு வைக்கலாம். அப்புறம் தூஷணமும் தூஷம், அது ஏற்கனவே கெட்ட வார்த்தையை பேசிட்டோம். தூசிக்கிறது, மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. கெட்ட ஸ்வாபமே, கெட்ட ஸ்வாபம், கெட்ட பண்புகள், குணாதிசயங்கள் எல்லாமே நீங்கிடணும். ஒருவருக்கொருவர் தயவாயும், எப்படி இருக்கணுமா, தயவாயும், ஒருவருக்கொருவர் தயவாயும், மன உருக்கமாயும் இருந்து. நம்மளும் அவங்க இடத்த வச்சு பார்க்கணும். மன உருக்கம்னா எப்படி வரும்? அவங்க இடத்துல நம்மளை வச்சு பார்த்தா நமக்கு என்ன, கோவப்பட மாட்டோம், எரிச்சல் பட மாட்டோம், கஷ்டப்ப வச்சுக்கிட மாட்டோம். அதனால மன உருக்கமாயும், கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க, மன்னியுங்கள். சில பேருக்கு வந்து மன்னிக்கிற சுபாவமே வராது. சரி, நானும் மனுஷன், நம்மளும் தப்பு பண்றோம், நமக்கு ஆண்டவர் நினைச்சார் மன்னிச்சிருங்கப்பான்னு சொன்னா மன்னிச்சிடறாரு. அப்ப அதே மாதிரி என்ன நம்ம கூட நினைச்சிடும், மற்றவங்களையும் மன்னிக்கிற சுபாவம் வேண்டும். கிட்டத்தட்ட இந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா 11 காரியம் நாம் நம்மளை விட்டு நீக்கணும். 11 காரியத்தை நம்ம விட்டாக்கணும். அந்த 11 காரியம் நம்மகிட்ட இருக்குன்னா நம்ம யாரு, இன்னும் ரட்சிக்கப்பட்டிருந்தோம், ஞானசனம் பெற்றிருந்தோம், அபிஷேகம் பெற்றிருந்தோம், இன்னும் பழைய ஆளாத்தான் இருக்குமே தவிர புதிய மனுஷனை தரித்து கொள்ளவில்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. என கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, தேவனை பிரியப்படுத்தாத காரியங்கள், தேவன் வெறுக்கிற, தேவன் அருவருக்கிற காரியங்கள் எவை எவை என்பதை வேதத்துல தெளிவா பார்க்கிறோம். கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள், தேவன் வெறுக்கிற காரியங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அப்படின்னு வேதத்துல அட்டவணை போட்டு தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் களைந்து போட வேண்டும். இப்ப நான் சொன்னது கொஞ்சம் இந்த அதிகாரத்துல, இன்னும் மற்ற அதிகாரங்கள் எடுத்து பைபிளை திருப்பி பார்த்தேன்னா நிறைய காரியம் நம்மளை விட்டு களையணும், அகற்றி போடணும், நீக்க வேண்டும். நாம சிந்திக்கிற ஒரு சில காரியங்களை மட்டும் செய்துட்டு மற்றதை கண்டுக்கிடாம செய்யாம விட்டுட்டா அதுக்கு பெயர் ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. ஆமென். நாம நினைக்கிற ஒரு காரியத்தை செய்துட்டு ஒரு சிலவற்றை மட்டும் நம்ம மனசுல படுறத அதை மட்டும் நல்லதை செய்துட்டு மீதி எல்லாம் செய்யாமல் விட்டோமானால் நம்ம வாழுகிற வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை. கர்த்தருக்கு பிரியமற்ற ஸ்வாவங்களையும் குணாதிசயங்களையும் செயல்களையும் விட்டு விலகாமல், எதெல்லாம் கர்த்தருக்கு மற்றதும் கர்த்தருடைய ஸ்வாவங்களுக்கும் குணாதிசயம் ஒத்து இல்லாத அவைகளை விட்டு விலகாமல் சில விஷயங்களில் மட்டும் சுய வெறுப்பும் தியாகமும் காண்பிக்கிறது போல வெளிப்படையாய் வாழ்வுமானால் அதற்கு பெயர் ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல, மாய்மாலமான வாழ்க்கை. ஆமென். சில காரியங்களை மட்டும் நம்ம செய்துட்டு நமக்கு பிடிச்சது மட்டும் செய்துட்டு மற்றெல்லாம் ஓரம் கட்டினோம்னா அதுக்கு பேர் ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. என்ன கேட்கிற, அது எந்த விதத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. நம்ம நினைக்கிறோம், நான் இத்தனை சதவீதம் இத்தனை காரியங்களை பாசி சொன்ன 11 காரியம் இன்னைக்கு அட்டவணையில் நான் எத்தனை மார்க் நீங்களே போட்டுக்கோங்க, எதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு எது இல்லைன்னு. ஒரு வேளை நீங்க நினைக்கலாம், நான் 11ல் 9 காரியம் சரியா இருக்கேன், 2 காரியம் தான் சரியில்லை இன்னும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த 2 காரியத்தினால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிறைவாகாது, அது உங்களுக்கு உண்டாக்காது, அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வராது என்பதை மனதில் கொள்ளுங்கள். கோபம், எரிச்சல், பகை, பொறாமை, பெருமை,
மேட்டிமை, பொருளாசை, ஆடம்பரம், பிறரை அற்பமாய் துச்சமாய் எண்ணுதல், பிறரை மன்னியாமை, மோசம் போக்குகிற இச்சைகள், பொய் பேசுதல், கெட்ட வார்த்தைகளை பேசுதல், திருடுதல், பிறர் காரியங்கள் மேல் ஆசைப்படுதல், இச்சித்தல், கசப்பு வைத்தல், மூர்க்கமாய் சண்டையிடுதல், கூக்குரலிட்டு சத்தத்தை உயர்த்தி பேசுதல், துர்க்கணம், தூஷணமாய் பேசுதல், இவைகள் யாவும் பாவம் என்பதை வேத வசனத்துல கர்த்தர் தெளிவா எழுதி வச்சிருக்கார். கோபப்படுறதும் பாவம், எரிச்சல் படுவதும் பாவம். பிறர் ஐ எம் சாரி அப்படிங்காங்க, வா சாரி மன்னிக்கல முடியாது, அது பாவம். தூஷணமான வார்த்தை பேசுறது பாவம். அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுதல் பாவம். நிறைய சொல்லிட்டு போய் மாசத்தேன், மனசுக்குள்ள கசப்பு வைக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, இவையெல்லாம் பழைய மனுஷனுடைய ரட்சிக்கப்படாமல் இருக்கக்கூடிய மனுஷனுடைய ஸ்பாவங்கள், கிரியைகள். இதெல்லாம் நம்ம விட்டு நீங்கணும். பழைய மனுஷனை நம்மை விட்டு நீக்க வேண்டும், களைய வேண்டும். 2 கொரிந்தியர் 5:17 வாசிங்க. 2 Corinthians chapter 5:17. 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அவன் புதிய இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின. பழைய ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால இருந்த அந்த பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாமே என்ன செஞ்சிருக்கணும்? புதிதாய் மாறி இருக்கணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் சரி, இந்த மாதிரி கேட்ட சுபாவங்களும் செயல்களும் நம்முடைய வாழ்க்கையில இருந்தா இன்னமும் நம்ம பழைய மனுஷ வாழ்க்கை தான் வாழ்றோம். அப்படின்னா நம்ம யாரும் இல்ல, கிறிஸ்துவுக்குள் இல்ல. அப்ப நாம சொல்றோம், நான் தான் கிறிஸ்தவர்கள், நான் ஆவிக்குரியவர் சொல்றோம். ஆனா இந்த எல்லாமே நமக்குள்ள 1-2 இருக்கு. அப்படின்னா முழுமையான கிறிஸ்தவர்கள் நாம் அல்ல. இது ஒரு சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ரட்சிக்கப்பட்ட பின்பும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பும் பல விதமான வாழ்க்கை முறைகளும் பாவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே இருக்குமானால், ரட்சிக்கப்பட்டீங்களா பிரதர் சிஸ்டர்? ஆமா, அது அன்னைக்கே யார் கூட்டத்தில்? அந்த ஜீவானந்த பாஸ்டர் இல்ல, அந்த ஜீசஸ் கால்ஸ் மீட்டிங் அந்த ஐயா யார் இருந்தா? டிஜிஎஸ் தினகரன். அந்த கூட்டத்தில் தான் ரட்சிக்கப்பட்டையா? சரி, ஞானசம் எடுத்துட்டீங்களா? ஆமா ஆமா, விஜயன் பாஸ்டர் கொடுத்தாரு. இல்ல, அந்த பழைய பாஸ்டர் நரிமேட்டில் ஸ்டீவன் பாஸ்டர் கொடுத்தாரு ஞானசரத்து. அபிஷேகம் அதுங்க இங்க உள்ள பிரின்சிபலா இருந்தால ஜெயபாலன் பாஸ்டர், அவர் ஒரு ஆவிக்குரிய ஒரு எழுப்புதல் கூட்டம் நடத்தினாரு. அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவி வராங்க முன்னால வாங்கின. நான் முன்னால போனேன், பரிசுத்தாவி பெற்றுக்கிட்டேன். அந்நிய பாஷை அன்னைக்கு தாராளமா வந்தது. நல்லா பேசுறேன், இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு தான் இருக்கேன். ஓஹோ, அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற மற்ற சுபாவங்கள், மன்னியாமை, அடுத்தவங்க இச்சித்தல், அடுத்தவங்க மனைவியால அடுத்தவங்க புருஷனை இச்சித்து எடுப்பது, கோபப்படுதல், எரிச்சல் படுதல், கெட்ட வார்த்தை பேசுதல், இதெல்லாம் இருக்கு. நீ ரட்சிக்கப்பட்டீங்க, எந்த பாஸ்டரால எப்ப ஞானஸ்நானம் எடுத்த தேதி முதற்கொண்டு குறிச்சு வச்சிருக்க, அபிஷேகம் பெற்ற எல்லாம் இருக்க. இப்பவும் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கோம், எல்லாம் நல்லதுதான். ஆனா இன்னும் பழைய மனுஷீக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நாம் கிறிஸ்தவர்களே இல்லை. நான் சொல்ல கர்த்தர் சொல்றேன்.
இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பும் பழைய விதமான வாழ்க்கை முறைகளும் பாவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே போகுமானால் அது உண்மையான ஆவிக்குரிய வாழ்வாகாது. இன்று அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதாக சொல்லிக் கொள்கிறோம். நம்ம அநேகர் நான் ஒரு பெந்தேகோஸ்தே விசுவாசி பெருமையா பேசுறோம், நான் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் இன்னமும் நமக்குள் பழைய விதமான இப்பொழுது வாசித்த அட்டவணை போட்ட அத்தனை சுபாவங்களும் தன்மைகளும் செயல்களும் வாழும் விதங்களும் உலகத்துக்கு ஏற்ற விதமாய் வேதத்திற்கு ஏற்றதல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். ஆனால் நாம் சொல்வதெல்லாம் நானும் ஒரு ஆவிக்குரியவன், பெந்தேகோஸ்தே விசுவாசி. பைபிளுக்கு ஏது இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு சொல்றது மட்டும் நான் ஒரு ஆவிக்குரியவன், பெந்தேகோஸ்தே விசுவாசி. இல்லவே இல்லை, நீ கிறிஸ்தவனே இல்லைங்கிற, நான் நீ ஆவிக்குரியவனே இல்லை. நீ பெந்தேகோஸ்தே சபைக்கு போவதனால் நீ பெந்தேகோஸ்தே விசுவாசி அல்ல. ஏன்னா பைபிள்ல தெளிவா இருக்கு. 4ஆம் அதிகாரம் எபேசியர்ல பழைய மனசை களைந்து போட்டு புதிதாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த தேவ சாயலுக்கு ஒப்பாக புதிய மனுஷனை நீ தரித்திருக்க வேண்டும். ஆமென், ஆமென். புதிய மனுஷனை தரிக்காம நீ சபைக்கு வர்றதுனால நீ ஆவிக்குரியவன் அல்ல. இதுக்கு தேவை என்னன்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். ஆனால் இயேசு சொல்லி இருக்கிறார், அவர் உங்களிடத்திற்கு வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். சாட்சியா இருக்கிறது மட்டும் இல்ல, அவர் உங்களை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்ப நிறைய பேருக்குள்ள அபிஷேகம் பெறாதனால, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதனால ஆவியானவர் உள்ள இல்ல, மனுஷிகம் உள்ள இருக்கு, பழைய மனுஷன் இருக்கா. இதனால அவருக்கு ஒப்பாக மாற முடியல. ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சபைக்கு ஒழுங்கா வந்தாலும் பழைய சுபாவங்களும் செயல்களையும் கலைந்து விடாமல் அகற்றி விடாமல் பழைய விதமான வாழ்க்கையோடு கூட புதிய ஆவிக்குரிய வாழ்க்கையின் சில காரியங்களை கற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி வாழ்வதனால் பக்தியின் வேஷத்தை தரிக்கிறோமே அன்றி, பக்தியின் செயல்களில் ஈடுபடுகிறோமே அன்றி மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அப்படின்னா என்னது? ஜெபம் பண்ணுறேன், பைபிள் வாசிக்கேன், காணிக்கை கொடுக்குறேன், கோயிலுக்கு ஒழுங்காக போகிறேன், ஊழியம் செய்கிறேன், இதெல்லாம் பக்தியின் செயல்கள். இதை ஒருத்தர் ரட்சிக்கப்படாமலே செய்யலாம். ரட்சகரா தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட வேதத்தில் கொடுத்த பிரசங்கம் பண்ணுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. மறைந்த நம்முடைய முதல் மந்திரி எத்தனை பேர் இருந்தாங்க, அத்தனை பேரும் சொல்லும்போது பைபிள்லேருந்து வசனத்தை எடுத்து சொல்றாங்க. இப்போ சமீபத்தில் மறைந்த சில நடிகர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து பைபிள்லேருந்து வசனத்தை சொல்லி சொன்னாங்க. இதை பெருசா சில பேர் வச்சுட்டு அவர் கிறிஸ்தவராக இருந்திருக்காரு. இல்லை, இயேசுவை சொந்த இரட்சகரை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்ட மனதை உடையவன் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவர்களையாவும் நினைச்சிருக்கணும், ஒழிந்து போயிருக்கணும், எல்லாம் புதிதாக இருக்கணுமே. அப்படி இருக்கும்போது வசனத்தை ஒருத்தர் கோட் பண்றதுனால, அது ஜெயலலிதா இருக்கட்டும், எம்ஜிஆர் இருக்கட்டும், கருணாநிதியா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், பாரத பிரதமர் இப்ப இருக்கிற மோடியே சொன்னார் பைபிளை பற்றி. அதுக்காக வேண்டி அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, ஆவிக்குரியவர்கள் அல்ல. ஆவிக்குரியவன் என்றால் புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும், அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறி இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கை பக்தியின் செயல்கள் மட்டுமல்ல, முழுமையாய் தேவனுக்கு ஒப்பாக மாறுகிற ஒரு வாழ்க்கை தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ரெண்டும் கட்டானாக கிறிஸ்தவனாகவும் ஆவிக்குரிய மாதிரி இருந்துக்கிட்டு அதே நேரத்தில் உலக பிரகாரமாய் வாழுகிற வாழ்க்கைக்கு பேர் என்ன பேரு? மாய்மாலமான
அவர் பரிசேயரும் சதுசேயரும் சாடுன்னு ஆண்டவர் இந்த 3-4 சுவிசேஷங்கள்ல சாடுறார். என்ன சொல்றாரு? நீ தசமமாக ஒழுங்கா கொடுக்க, ஆனா உங்ககிட்ட இருக்க பெருமை போல மேல்டிமை போல மற்றவங்களை அநியாயமா தீர்க்கிற, குற்றவாளி தீர்க்கிற நீ யார்? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையை நாத்தம் பிடிச்சு வெளியே மட்டும் நினைச்சது, கல்லறையில நல்ல கிரானைட்லாம் பதிச்சு வெள்ளை அடிச்சு வச்சிருக்கு, ஆனா உள்ள என்ன இருக்கு? நாத்தம் எடுத்த சரீரம். அதுதான் சொன்னார், மாய்மாலமான வாழ்க்கை. எனக்கு நம்ம அநேகர் பரிசுத்தமாக இருப்பது போல நடிக்கிறோம், ஆனால் நம்ம அநேகருடைய வாழ்க்கை நாட்டம் எடுக்கிறது. இது ஒரு சரியான வாழ்க்கை அல்ல. பழைய வஸ்திரத்தை அப்புறப்படுத்தாமல் அதுக்கு மேலேயே புதிய வஸ்திரத்தை போட்டுக்கிறது மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அழுக்கு பிடிச்ச, அழுக்குன்னா தீ வச்சா கூட அணைஞ்சிரும். சில பேர் சொல்லுவாங்க, அழுக்கு எப்படி இருக்கான், தீ வச்சா தீ பிடிக்காது, அவ்வளோ அழுக்கு திக்கா இருக்கு. அந்த சட்டைக்கு மேலே இன்னொரு சட்டையை நல்ல புது சட்டை வாங்கி கொடுத்து போட சொன்னால் என்ன இருக்கும்? கொஞ்ச நாளில் இது அந்த அழுக்குலேருந்து இது வந்து எரிச்சிடும், இது கிழிஞ்சு போகும் நாரா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆகவே நீங்களும் நானும் புதிய பரிசுத்தமான வஸ்திரமான புதிய வாழ்க்கை வாழ்வதுதான் தேவன் எதிர்பார்க்கிற வாழ்க்கை. ஆமென், ஆமென். லூக்கா 16ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் 15ஆம் 2 வசனத்தை மட்டும் வாசிங்க. லூக்கா 16, Luke chapter 16 verse 13 and 15. எந்த ஊழியக்காரனும், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, கவனிங்க. எந்த ஒரு மனுஷனாலும் எந்த ஒரு ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்ய கூடாது. முடியாது. கூடாதுன்னா முடியாது. ஒருவனை பகைத்து என்ன செய்வானா? ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். அடுத்தவனை சிநேகிப்பான். ஒருவனை பகைப்பான், இன்னொரு. ஏன்னா 2 பேரும் பிரியப்படுத்தி வாழவே முடியாது. அதனால யாரையும் ஒருத்தரை பகைப்பான், ஒருத்தரை சிநேகிப்பான். அல்லது ஒருவனை பற்றி கொண்டு, அல்லது என்ன செய்வான்? ஒரு ஆணை பிடிச்சுக்கிடுவான், மற்றவனை அசட்டை பண்ணுவான், அடுத்தவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் நல்ல கவனிங்க, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய, உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். ஆண்டவர் என்ன சொன்னாரு? உலக பிரகாரமான வாழ்க்கையும் வாழணும், ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையும் வாழ்வேனா? அது முடியவே முடியாது. தேவனுக்கு பிரியமா இருக்கணும், அல்லது உலகத்துக்கு பிரியமா இருக்கணும். 2ஐயும் பிரியப்படுத்தி வாழ உங்களால முடியாது. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷன் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். மாய்மாலமான வாழ்க்கை வாழ்றவங்க, அதாவது உலகத்தோடு சபைக்கு வரும்போது சபையாரோட ஒத்துக்காம பரிசுத்தமா இருக்க காமிச்சுக்கிறது, உலகத்துக்குள்ள போனா அங்க உலகத்துக்கு ஒத்த மாதிரி இவ்விதமாய் இருக்கிறதுனால என்னதான்? தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்க மட்டும். நீங்க யாரை செய்யுங்க? மனுஷருக்கு முன்பு நீதிமன்றங்களா உங்களை காமிக்கிறீங்க. சபைக்குள்ள வரும்போது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ரொம்ப பரிசுத்தமா இருக்குமா காட்டிக்கிற, ஆனா மற்ற 6 நாளும் வாழ்கிற வாழ்க்கையில் நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறாய்? எப்படிப்பட்ட சுபாவங்கள் வெளிவருகிறது? எப்படிப்பட்ட வாழும் விதங்கள் வெளிப்படுகிறது? இப்படி சொல்லப்பட்டதான சுபாவங்கள் உன்னிலே இன்னும் இருந்து கொண்டே நீ சொல்ற அது வெளியே. இங்க வரும்போது நான் யார்ட்டையும் கோவப்பட மாட்டேனே, இங்க வரும்போது யாரையும் கூக்குரல் விட மாட்டேனே, இங்க வரும்போது யாரையும் கெட்ட வார்த்தை பேச மாட்டேனே, இங்க வரும்போது அடுத்தவங்களுடைய பொருளை நான் திருட மாட்டேனே. இங்க அப்படிதான் இருப்பீங்க, வெளியே போனா இப்படி. அதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். அதனால உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்ய? கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். நீங்க மனுஷருக்கு முன்பதாக நீதிமான்களாக உங்களை காண்பிக்க நினைக்கிறீர்கள். மேன்மையாக எண்ணப்படுகிறது. மனுஷருக்கு முன்பதாக பிரதர், இந்த பிரதர் ரொம்ப நல்லவர், இவர் நல்ல ஊழியம் செய்வார். இந்த பிரதர் நம்ம சபை ஊழியம் மட்டும் இல்லை, ஊர்ல இருக்க அத்தனை மிஷனரிகளையும் அத்தனை ஊழியங்களையும் போய் தாங்குவார். ஆனா நம்ம சபை விசுவாசிகிட்ட பணத்தை பிரிச்சு அங்கோட ஊழியம் செய்வார், சபைக்கு ஊழியம் செய்ய மாட்டார்.
சொல்லுகிறது, நீ மனுஷருக்கு மனுஷருக்குள்ளே மேன்மையாக மேன்மையாக எண்ணப்படுகிறது, என்ன நினைப்பது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்கான்? நீ அருவருப்பாய். நினைக்கிற நான் என்னமும் செய்வேன், எப்படி இருப்பேன், சபையில் ஒழுங்கா இருந்துக்கிடுவேன், சபைக்கு வரும்போது ஆராதனை இல்லை, இங்கே யாராவது கெட்ட வார்த்தை பேசுகிறீங்களா, இங்கே யாராவது அடுத்தவங்க ஹேண்ட்பேக்கிலேருந்து எடுத்து ரூபா உருவுறீங்களா, திருடுறீங்களா, அதுவும் ஆனால் நடக்கு சபைக்குள்ள. வார்னிங்காக சொல்கிறேன், சில பேர் இருக்காங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. காணிக்க போட தசம இந்த இது கம்யூன் எடுக்க வரும்போதே உங்கள் ஹேண்ட்பேக்லேருந்து ரூபா எடுத்துடுறாங்க. சில பேர் தப்பு பண்ணுறாங்க, கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கும். ஆனால் அவங்க குடும்பம் ஒரு நாளும் உயர்ந்த நிலைமைக்கு வந்ததே கிடையாது. இன்னும் அட்டை தரித்திரம் அவங்க வாழ்க்கையில் இருக்கு. எனக்கு தெரியும், குடும்பத்தை பற்றி, குடும்பத்தாரை பற்றி எனக்கு தெரியும். நீ களவாண்டு என்னத்தை சாதிக்க போற? அது சபையில் வந்து அடுத்தவங்க காசு. சரி, அதனால அங்க இருந்துச்சு, தேவனுக்கு அது அருவருப்பானது. நீ மைமலமான 2 விதமான வாழ்க்கை வர்றது தேவனுக்கு அருவருப்பாய் இருக்கிறது. அங்குவே கோபம், எரிச்சல், வைராக்கியம், வெறுப்பு, அதிருப்தி போன்ற வேண்டாத சுபாவங்கள் சில நேரங்களில் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில கூட காண முடியும். என்னை கேட்கலாம், பாஸ்டர் நீங்க தப்பே பண்ண மாட்டீங்களா, இதுபடிதான் நீங்க நடக்கீங்களா கேட்கலாம். என்னைய மட்டும் இல்லை, டிஜிஎஸ் வாழ்க்கையில, மோகன்சி வாழ்க்கையில, இன்னும் என்னென்ன பரிசுத்தவான்கள் இருக்காங்களோ எல்லாத்தையும் கேட்டீங்கன்னா எல்லாரும் ஏதாவது ஒரு நேரத்தில் சில விஷயங்களில் தவற முடியும். அவசரப்பட்டு கோபப்பட்டு விட முடியும். அவசரப்பட்டு தவறாக ஒரு ஆளை நிதானிக்கவும். ஏறி சொன்னா அண்ணாள் வந்து என்ன செஞ்சிருந்தா, அழுது புலம்பி அவ கிளேசத்துல அழுதுகிட்டு இருக்கா. ஆனா இவர் என்ன சொன்னாரு, நீ எவ்வளவு நேரம் மதுபான வெறி கொண்டு. அவன் தீர்க்கதரிசி தான், அவன் பிரதான ஆசாரியன் தான் ஏலி. ஆனா அவனுடைய தவறான கணிப்பு, அவன் அழுது புலம்பிக்கிட்டு இருக்கான், எனக்கு பிள்ளை இல்லைன்னு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நீ எவ்வளவு நேரம் குடிச்சிட்டு குடிச்சு வெறிச்சுக்கிட்டு இருப்பேன்னு இருக்காரு. இவ்விதமாய் சில நேரங்களில் பரிசுத்தவான்கள் கூட, நம்ம உயர்வா எண்ணுகிறவர்கள் கூட, நம்முடைய மனதிலே நல்ல உயர்ந்த ஸ்தானத்தை வைத்திருக்கிறவர்கள் கூட பக்கத்துலேருந்து பார்த்தா சில நேரத்தில் இமை பொழுதுல ஒரு செகண்ட்ல தடுமாறி விட முடியும். ஆனால் அவங்க ஒரு நாளும், உண்மையான பரிசுத்தவான்கள் ஒரு நாளும் அதை தங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக்கி கொள்ள விடவே மாட்டாங்க. உடனே உணர்த்தப்படுவாங்க, உடனே ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் அப்படி பார்த்தது, அப்படி செய்தது, இப்படி பேசினது, இப்படி நடந்து கொண்டது, இது என் தப்பு ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க. ஒரு நாளும் அவங்க அதை வச்சுக்கவே மாட்டாங்க. அதனால தான் அவங்க பரிசுத்தவான்கள். அவங்க பரிசுத்தவான்களாக இருப்பதனால தான் உடனடியாய் இருதயம் மனசாட்சியில் குத்தப்படுவார்கள். உடனே அவங்க மன்னிப்பு கேட்பாங்க, உடனே அதிலிருந்து விடுதலை ஆகுவாங்க, அதை துரத்திடுவாங்க. அதுக்கப்புறம் இனி அதே மாதிரி ஒரு சம்பவம் நடைபெறாதபடி தங்களை காத்துக் கொள்வாங்க. அதனால தான் அவங்களுக்கு பேர் பரிசுத்தவான்கள். என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, இவ்விதமான ஆகாத பலவீனங்களும் சுபாவங்களும் குணாதிசயங்களும் எதை மாதிரினா, நம்ம வீட்டில் வருகிற எறும்பு மாதிரி, இல்லை மதுரைக்கு ரொம்ப பேர் போனது எது, கொசு. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த விதமான ஆகாத சுபாவங்கள், குணாதிசயங்கள், வழிமுறைகள், வாழ்க்கை முறைகள், இதெல்லாம் எது பாருன்னா கொசு மாதிரி அல்லது ஈ மாதிரி. ஈ சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து என்ன செய்யும், முகத்தில் வந்து உட்காந்துரும். அது அதுக்கு முன்னால எங்கே உட்காந்து நமக்கு தெரியாது, ஆனால் அங்கேருந்து வந்துடும். நம்ம யாராவது நல்லா, நீ மட்டும் இல்லை, இன்னொரு 10 ஈயை கூட்டு வந்து முகம் முழுதும் ஆஞ்சது சொல்லுவோமா? ஈ வந்து ஆயுது, அதனால வேண்டி இன்னும் நிறைய கூட்டமாக வந்து என் முழுதும் முகம் முழுதும் என்ன செய்றீங்க, ஈ வந்து விட்டு கடந்து என்ன செய்வீங்க? இப்போ நம்ம 2 பேசுவோம், நீங்களும் நானும் பேசுவோம். என்ன செய்வீங்க? சரி நல்லா தச்சுக்கோ, சட்டையை திறந்து கொடுத்து உள்ளே போய் உட்காந்துக்கோ, அது நல்லா அடைஞ்சு இருக்கலாம், ஒரு கூடு கட்டிக்கலாம், அப்படியே சொல்லுவோம். அடிச்சுக்கோ.
கடிக்குது, நல்லா கடிச்சுக்கோ, எவ்வளோ கடிக்க முடியும் கடிச்சுக்கோ, எவ்வளவு ரத்தத்தை உரியணுமோ உறிஞ்சுக்கோ. அப்படியே விடுவீங்க? கடிச்ச உடனே உங்களை பாதிக்கு, உங்களை காயப்படுத்த, வேதனைப்படுத்த ஒரு அடி அடிக்கும். ஒரு ஈ வந்தா உடனே நினைச்சிடும், கையை அசைச்சு தள்ளிடுறோம், அல்லது கையில் கிடக்க வச்சு நினைச்சிடும், வீசி அதை விரட்டுவோம். எறும்பு கடிக்குது சில நேரத்தில், நினைச்சிடும், கையில் எடுத்து நல்ல எறும்புமா, இது நல்ல எறும்பு, தலைப்பு கொடுத்து நான் ஒன்று நல்லா வளர்க்கேன், அப்படியே செய்வோம். அது அப்படி கசக்கி தலை வேற உடல் வேற நினைச்சிருவோம். ஒரு சின்ன எறும்புனாலும் நினைச்சிருவோம், அதில் நசுக்கி 4 துண்டா போயிடுறோம். இதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பழைய மனுஷருடைய செயல்கள். நம்ம வீட்டில் வச்சுக்கிறோமே, வீடு எல்லாரும் நல்லா சுத்தமாக வச்சுருப்பீங்களா? எப்படி எத்தனை பேர் நல்லா என் வீடு நல்லா சுத்தமாக இருக்குன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நல்லா சுத்தபத்தமாக இருக்கும். கையை உயர்த்தவே காணுமே. ஆள் இல்லாத வீடு சுத்தமாக தான் இருக்கும். நான் சொல்ல ஆளும் இருக்கணும், வீட்டில் எல்லாரும் இருக்கணும். இருக்கிற வீடு சுத்தமாக இருக்குமா? நம்ம எவ்வளவுதான் சுத்தம் பண்ணி வச்சாலும் காக்ரோச் வந்துடும். உங்கள் வீட்டில் காக்ரோச் இல்லையோ? கை வைத்த நாட்களுக்கெல்லாம் காக்ரோச் வரும். சுத்தமாக தான் வச்சுக்கிறோம், காக்ரோச் வந்துடும். சுத்தமாக தான் வச்சிருக்கிறோம், திடீர்னு பார்த்தா சுண்டலி வந்துடும். சுத்தபத்தமாக தான் வீடு வச்சிருக்கோம், பல்லி வந்துடும். எதுக்கு வருது? சுத்தமாக தான் வச்சிருக்கோம், பிறகு எதுக்குங்க பல்லி, எதுக்குங்க சுண்டலி, பிறகு எதுக்குங்க காக்ரோச்? இது கிரிக்கெட். கிரிக்கெட் வந்து விளையாடுறது மட்டும் இல்லை, பாச்சான்னு சொல்லுவோமே, அதுக்கு பேர் என்ன பேர்? கிரிக்கெட். அதுவும் வீட்டுக்குள்ளே இருக்கு, எங்கே பார்த்தாலும் ஊந்துட்டு போயிட்டு இருக்கும். நானே சில வீடுகளுக்கு போயிருக்கேன், உட்காந்து பேசியிருக்கும் போது கவுச்சு கடியிலோடு என்ன செய்யுது, காக்ரோச் வருது. அதுக்கு பேர் செவ்வண்டு. சில பேர் சொல்லுவாங்க, செவ்வண்டு இருந்தால் பணம் கொப்பிடிச்சு வருமா? ஆமாம், டாய்லெட்டில் வந்து கொப்பிடிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கு. டாய்லெட்டில் பணமாக கொத்தடிச்சு வந்துட்டு இருக்கு. செவ்வண்டு அடிச்சிடாதீங்க. செவ்வண்டு பெருக பெருக பணம் பெருகும். அப்போ மொத்தமாக வழங்கல, கூடு கட்டி கொடுங்க. அப்போ சுண்டலி வந்தாலும் அது எங்கேயாவது போய் பம்மி இருந்துக்கிட்டு என்ன செய்யும்? எல்லாத்தையும் கடிச்சு சிதறிக்கும், சின்ன பண்ணமாக்கும். காக்ரோச் வந்தா அதுவும் நாசம் பண்ணிடும். காக்ரோச் என்னைக்குமே பாருங்க தனியாக ஒத்தையில் வராது, 2 பேரோட வரும். 2 காக்ரோச் சேர்ந்து அதுக்கு இருக்க ஜோடியை வரும். நம்ம கூட ஜோடியாக போக மாட்டோம் சில நேரத்தில், ஆனால் அது நல்ல ஜோடியாக தான் வரும். ஒன்று அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்னொன்று இருக்குன்னு அர்த்தம், வீட்டுக்குள்ள அது வரும். எலி அதே மாதிரி, எலி உள்ள வந்துட்டுனா என்ன செய்யும்? அங்கே போய் நல்ல ஒரு இடத்த பார்த்து உட்காந்து குஞ்சு பொறிச்சு நிறைய சின்ன சின்ன சுண்டலியும் நிறைய வச்சிடும். பல்லி அதே மாதிரி, எங்கே பார்த்தாலும் வளர்ப்போமா? நல்லா வளர்த்துக்கிட்டு இருப்போமா? இல்லை, கண்ட உடனே நினைச்சுவோம், கதை வச்சாத்துடா இந்த எலியை இன்னைக்கு என்ன செய்யணும், அடிச்சே ஆகணும். அடிக்குமா இல்லையா? பல்லி இருக்கு, உடனே என்ன செய்யணும்? சில பேர் ஒரு இது வச்சுக்கிறாங்க, கடையில் விற்காங்க, அதை வாங்கி உங்கள் டியூப்லைட்டுக்கு பக்கத்தில் வீட்டில் சுவரில் எங்கே பள்ளி வருதோ அதுக்கிட்ட வச்சுருங்க. அந்த வாடகைக்கு என்ன செய்யாது, வீட்டுக்குள்ளே இருக்காது, வெளியே போயிடும். எப்படியாது கொசு வந்து கடிக்குது வீட்டுக்குள்ளே, என்ன செய்யணும்? நல்லா கடி. எவ்வளவு லிட்டர்னாலும் ரத்தம் குடியான்னு சொல்கிறோம், ஹிட்டு வாங்குகிறோம் அல்லது காயில் வாங்குகிறோம், கொசு பத்தி, அதுக்கு பேர் கொசு பத்தி. அந்த புகையாக போட்டு அந்த கொசுவை என்ன செய்யறோம்? விரட்டுறோம். அல்லது ஹிட்டு வாங்கி ஸ்ப்ரே பண்ணுறோம். காக்ரோச்சுக்குன்னு ஒரு ஸ்ப்ரே இருக்குது ஹிட்டு, கொசுவுக்குன்னு இன்னொரு ஹிட்டு இருக்குது, அதை வச்சு அடித்து விரட்டுறோம். இவ்விதமாக ஏதாவது ஒரு காரியத்தை பயன்படுத்தி அதை நம்ம வீட்டில் இருக்க விடாம அதை வெளியேற்றுகிறோம், துரத்துகிறோம். இதே போன்ற ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் விரும்பாத, தேவன் அருவருக்கிற வெறுக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இவ்விதமாய் கோபமும் எரிச்சலும் மற்ற காரியங்களும் வரும் என்ற அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அத்தனை இருக்குமானால் நீங்கள் நானும் அதை நினைச்சிடும் எப்படியாவது விரட்டி ஆகணும். ஆமென். அக்கா வீடு மாறிடுவோமா? சொந்த வீட்டை விட்டுட்டு காக்ரோச் வருது, சுண்டலி வருது, நான் போகிறேன், அப்படி போவோமா? இல்லை.
வீடல்ல, இருக்கிறதை நம்மை பாதிக்கக்கூடியதை வெளியேற்றணும். இதே மாதிரி இன்னையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்யணும்னு சொன்னா இதெல்லாம் வெளியேற்றி ஆகும். இதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லணும். ஆம் பிரியமானவர்களே, தேவ உறவோடு கூட நாம் வாழ்வோம், ஆண்டவரும் நாமும் இணைந்து வாழ்வோமானா தேவன் தம்முடைய கிருபையை தினந்தோறும் தருவார். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாயிருக்கு. அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு இந்த மாதிரி காரியங்கள் ஆண்டவரே, இந்த கோபத்தை அடக்க எனக்கு உதவி செய்யுங்க. இந்த கெட்ட வார்த்தை பேசுறது என்ன ஆண்டவரே, அடுத்தவங்களுடைய பொருளை இச்சிக்க கூடாது, அதை என்னை விட்டு அகற்றுங்க ஆண்டவரே. எல்லாம் ஓவர் நைட்ல ஒரே நாள் ராத்திரில ஜோமனி முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் கிருபை செய்வார். ஆண்டவர்கிட்ட கேட்க கேட்க அந்த கிருபை தந்து அந்த கிருபையின் மூலமாய் இவை எல்லா தீய காரியங்களையும் நம்மை பாதிக்க விடாதபடி அதை பலவீனம்னு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது எனக்கு வேண்டான்னு சொல்லி அதை அகற்ற வேண்டும். என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, நாம் அவரை தேவனுடைய சாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அந்த உணர்வு நமக்கு தேவை. கண்களை மூடுவோமாக. பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாலும் இப்படிதான் நேரம் இழுத்துருவாரு. நேரம் இழுக்கிறது வேற எதுக்கா இல்லை, இழுக்கிறதுனால எனக்கு சந்தோஷம் கிடையாது. ஆனால் சொல்ல வேண்டிய சொல்லலைன்னா உங்களுக்கு தெரியாது. அதை நீங்க டேக் இட் ஃபார் கிராண்டடா, அதை பத்தியே கவலைப்படாம நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை வளர்றீங்க. கர்த்தருடைய வரிகளை நீங்க எடுத்துக்கொள்ளப்படவே முடியாதுங்க. மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. ஆண்டவரை நோக்கி சொல்லுங்கள், என்னை கழுவும் உம் இரத்தத்தாலே சுத்திகரியும் உம் ஆவியாலே என்னை கழுவும் உம் இரத்தத்தாலே சுத்திகரியும் உம் ஆவியாலே என்னை கழுவும், நான் சுத்தமாவேன். சுத்திகரியும், நான் தூய்மையாவேன். என்னை கழுவும், நான் சுத்தமாவேன். சுத்திகரியும், நான் தூய்மையாவேன். உம்மை யாவரை எழுந்திருப்பமாக. யாரும் வேற எங்கேயும் அலையக்கூடாது. நிக்கிற இடத்துல நிக்கணும். கர்த்தர் பார்க்கிறோம். உம்மை போல் என்னை மாற்றிடும், உம்மை போல் என்னை மாற்றிடும். என்னை தள்ளாதீரும், சுத்தாவியை விலகாதீரும். என்னை தள்ளாதீரும், சுத்தாவியை விலகாதீரும். பரிசுத்த இருதயம் எனில் தாருமே, நிறைவர ஆவியை புதுப்பியுமே. பரிசுத்த ஆலயம் எனில் தாருமே, நிறைவர ஆவியை புதுப்பியுமே. என்னை கழுவும், கரங்களை உயர்த்தி, நான் சுத்தமாவே. சுத்திகரியும், நான் தூய்மையாவே. என்னை கழுவும்,
சொல்லுங்கள். என் பாவங்கள் என்னாகிரும், என் அக்கிரமங்கள் நீக்கி அருளும். கிருபையினால் எனக்கு இரங்கிடும், இரக்கத்தினால் என்னை மன்னித்தருளும். கிருபையினால் எனக்கு இரங்கிடும், இரக்கத்தினால் என்னை மன்னித்தருளும். என்னை கழுவும், நான் சுத்தமாவே சுத்திகரியும், நான் தூய்மையாவே. என்னை கழுவும், நான் சுத்தமாவே ஆமென் ஆமென். சுத்திகரியும், நான் தூய்மையாவே. உம்மை போல் எல்லாரும் சொல்லுங்கள் ஆண்டவரை பார்த்து. மாற்றிடும். உம்மை போல் என்னை மாற்றிடும். மறுபடியும் சொல்லுங்கள். உம்மை போல் என்னை மாற்றிடும். உம்மை போல் என்னை மாற்றிடும். நேரம் இல்லை, இல்லாவிட்டாலும் ஆற்றல்கள் கொடுத்து உங்களை ஆண்டவரோடு கூட இணைந்து கொள்ள என் பழைய மனுஷனை நான் விலக்கிவிட விரும்புகிறேன். புதிய மனுஷனாகிய தேவ சாயலை தரித்துக் கொள்ள விரும்புகிறேன் சொல்ல உன்னாலே வாருங்கள் சொல்ல முடியும். நேரம் இல்லை. இருக்கிற இடத்திலே உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, என்னுடைய பழைய மனுஷீகம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். உம்முடைய சாயலுக்கு ஒப்பாய் புதிய மனுஷனை நான் தரித்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிறவர்கள், உண்மையாய் மாற விரும்புகிறவர்கள், தேவனோடு கூட உறவை வைத்து அவரை கிட்டி சேர்ந்து, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை மாற்றும், என்னை புதிதாக்கும் என்று சொன்னால் நிச்சயம் அவர் மாற்றுவார். அதற்கு தேவையான கிருபையும் தருவார். சர்வ வல்லமையுள்ள தேவனே, பிதாவை இந்த வேலைக்காய் துதிக்கிறோம். எங்களோடு பேசுற வார்த்தைக்காய் நன்றி. நாங்கள் மாய்மாலமான ஒரு வாழ்க்கை, மனுஷருக்கு முன்பதாய் நீதிமன்றங்களாக காணப்படுவது போல வாழாமல் உண்மையான தேவ சாயலை அணிந்த ஒரு புதிய மனுஷனாய் மனுஷியாய் நாங்கள் காணப்பட உதவி செய்யும். எங்களுடைய வாழ்க்கையை நீர் பார்க்கிறீர். முன்பதாக நாங்கள் எங்களை எப்படி வேண்டுமானாலும் காண்பிக்கலாம். ஆனால் உமக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமாய் இருக்கிறது. எங்களுடைய அந்தரங்கங்கள் கூட உமக்கு தெரியும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை மாற்றும். உம்முடைய வருகை சமீபம். இவ்விதமாய் புதிய மனுஷனை தரித்துக் கொண்டவர்கள் மாத்திரமே வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், பரலோகத்துக்குள் போக முடியும். ஆகவே காலம் இனி செல்லாது. நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள உம்முடைய கிருபை தேவை. உம்முடைய கண்களில் இரக்கமும் தயவும் வேணும். எங்களுக்கு மன்னிப்பு வேணும். எங்களை மன்னிய ஆண்டவரே, உம்மை போல மாற எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.